தாவேக்காவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது ஆதரவு தெரிவித்திருக்கிறது. சிபிஐயை தொடர்ந்து தாவேக்காவுக்கு சிபிஎம் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இது குறித்த முக்கிய தகவலுடன் இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். வணக்கம் பிரவீன்குமார், விவரங்கள். அபிரகம், காங்கிரஸை தொடர்ந்து தாவேக்கா பக்கம் நகர்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாவேக்காவுக்கு ஆதரவு என்று உறுதியாக தெரிவித்து விட்டார்கள். அதைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்களும் தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக பெரும்பான்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் விஜய் என்று கூறலாம். ஏற்கனவே 112 அதாவது 107 இடங்கள் தாவேக்கா 108 இருந்தாலும் வாக்கு எண்ணிக்கை என்ற அடிப்படையில் வரும்போது 107 தான். 107 பிளஸ் காங்கிரஸ் 5 என 112 இருந்தது தாவேக்காவுடைய பலம். அதைத் தொடர்ந்து 6 இடங்கள் தேவை என்ற அடிப்படையில் தான் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகாவை அவர்கள் தீவிரமாக அவர்கள் முழு சக்தியை பயன்படுத்தி ஆதரவு திரட்ட முனைப்பு காட்டி வருகிறார்கள். அதில் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்துவிட்டது. அதைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அந்த கடிதம், ஆதரவு கடிதம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றது. இதுபோக இன்னும் 2 எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை மட்டுமே தாவேக்காவுக்கு தேவையாக இருக்கின்றது. அது விசிகா அவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்களா, ஒருவேளை விசிகா மறுத்துவிட்டால் வேறு யாரிடம் ஆதரவு கேட்பது என்ற அடிப்படையில் மிக தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் திட்டமிட்டபடியே கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவு தாவேக்காவுக்கு கிடைத்து விட்டது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்றே கூறலாம். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை சந்திக்க இருக்கின்றார். அதற்கு முன்னதாக ஆதரவு கடிதம் உறுதிப்படுத்தப்பட்ட இத்தனை எம்எல்ஏக்கள் 118 என்ற பெரும்பான்மை எண்ணிக்கை என்பது உறுதியாகிவிட்டது என்ற கடிதத்தோடு அவர் செல்ல வேண்டும் என்ற முயற்சி அடிப்படையில் தான் தாவேக தரப்பிலிருந்து சிடிஆர் நிர்மல்குமார் மிக தீவிர நடவடிக்கை தாவேக சார்பாக எடுத்து ஏற்கனவே அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு சென்றார். அங்கு அவருடைய ஆதரவு உறுதியானதை அவர் உறுதி செய்து அதற்கு பிறகு அங்கிருந்து தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறார் நிர்மல்குமார். அங்கு சென்று இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை போன்றே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதை அந்த உறுதிப்படுத்தி அந்த கடிதத்தை அவர்கள் நிர்மல்குமார் பெற்றுக்கொண்டு அதையும் சேர்த்து கவர்னரை விஜய் சந்திக்கும் போது கூடுதல் கடிதங்களை கொண்டு செல்ல ஏதுவாக இந்த நிகழ்வு நடைபெற்று வருகின்றதை பார்க்கின்றோம். விசிகா நாளைய தினம்தான் அறிவிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் 2 விதமான ஒரு எதிர்பார்ப்பு விசிகாவிடம் இருக்கின்றது. ஒன்று என்னவென்றால், ஏற்கனவே நேற்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் எங்கள் முடிவும் இருக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விசிகா தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து விட்டார்கள் என்ற அடிப்படையில் விசிகாவும், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து விட்டார்கள் என்ற அடிப்படையில் விசிகாவும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஒன்று. மற்றொன்று என்னவென்றால், விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன், செய்தி தொடர்பாளர், மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆலு சானவாஸ் போன்ற மிக முக்கியமான ஒரு தலைவர்கள் அனைவருமே விஜய்க்கு எதிராகவே அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய பதிவு வெளியிட்டு வருகிறார்கள். ஆலு சவாஸ் கூட சமீபத்தில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு விசிகாவில் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவருடைய பதிவு, அவருடைய கருத்து என்பது அதிகாரப்பூர்வ கட்சியினுடைய கருத்தாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம், கருத்தில் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிந்தனை செல்வன் வெளியிட்ட எக்ஸ்ல பதிவு என்பது முழுக்க முழுக்க விஜய்க்கு எதிராகவே அமைந்திருக்கின்றது. கூச்சமே இல்லாமல் ஆதரவு கேட்பது சரியா என்றெல்லாம் அவர் பதிவு வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விசிகாவின் நிலைப்பாடு என்ன என்பதுதான் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது பெரும்பான்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் விஜய். 118 என்ற பெரும்பான்மையை விஜய் நெருங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கிடைத்தால் பெரும்பான்மை என்பது விஜய்க்கு உறுதியாகிடும். அதை வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்றே சொல்லலாம். ஏற்கனவே 107 பிளஸ் காங்கிரஸ் 5 112 இருந்தது. மேற்கொண்டு 6 பேருடைய ஆதரவு, 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவையாக இருந்தது. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் என 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்த்து 4 இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 116 அவர் உறுதிப்படுத்தி விட்டார். 116 உறுதியாக இருக்கும் நிலையில் இன்னும் 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு பெற்றால் எந்த சிக்கலும் இல்லாமல் ஆட்சி அமைப்பதற்கான வழிவகுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. காங்கிரஸை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலும் தாவேகா பக்கம் நகர்ந்து விட்டது என்பதும் அதிகாரப்பூர்வ கூடுதல் செய்தியாக இருக்கின்றது.